ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 10ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் இருப்பார். அப்படியே 11ஆம் இடத்திற்கும் வருவார் இந்த வாரத்தில். ஏன்னா 10, 11, 12 போன்ற இடங்களில் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை சந்திரன் செய்தறதில்லை. அப்போ சந்திரனுடைய இயக்கம் நன்றாகவே இருக்கிறது. ஆனால் என்ன ஒரு முக்கியமான அமைப்புன்னு பார்த்தோம்னா, இந்த வாரத்திலிருந்து உங்களுடைய ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சத்தோடு அங்கே கேதுவோடு இணைகிறார். பொதுவாகவே நீச்சனாகி ராசிநாதன் ராகு கேதுக்களோடு இணையக்கூடாது. மனசஞ்சலம் வரும், மனக்குழப்பம் வரும். ஆனால் பாருங்கள், ராசியில் குரு இருந்து அந்த ராசிநாதனை பார்க்குறதுன்றது அதுக்கான ஒரு நிவர்த்தி. ஜோதிடத்தில் விதி மற்றும் விதி விலக்குகள் இப்படியே போய்கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் தான் ஜோதிடத்தில். ஒரு பாபத்துவம் ஒரு சுபத்துவம், இந்த மாதிரியான விதியையும் விதி விலக்கையும் கண்டுபிடிச்சி தான் அதற்கான பலன்களை நம்ம எடுக்க முடியும். ஆக என்ன நடக்கும், வாரத்தில் ஒரு 3 நாட்கள் கொஞ்சம் குழப்பமாகவே இருப்பீங்க. இதை செய்கிறதா அதை செய்கிறதா என்கின்ற மாதிரியான அமைப்பு. இந்த 3 நாட்கள் இந்த 3 நாட்கள் குழப்பன்றது 3 வாரங்களுக்கு கூட நீடிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்குது. ராசிநாதன் நீச்சமடைகிறார் என்றாலும் கூட அவரை குரு பார்ப்பதால் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் அந்த மாதிரியான அமைப்புகள் வந்துடுறதில்லை. இன்னொன்று, 2ஆம் இடத்துல செவ்வாய் இப்போ வலுத்து மாறுறாரு. இந்த வாரத்திலேருந்து மாறுறாரு. செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு மாறினார்னாலே ஒன்று உண்டு, டக்குன்னு கோபம் வந்துடும். ஒரு வார்த்தை சுடுசொல் விடக்கூடிய அமைப்பு, ஒரு கோபம் வரக்கூடிய அமைப்புகள், எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியாக கிண்டலாக பேசிட்டு யாரையாவது எதிரியாகக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படின்றதுனால ஒரு நிலையில் வாக்கை கவனிக்க வேண்டிய அமைப்பு, யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரம் இருக்கணும். மற்றபடி கொஞ்சம் பண கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். பண விஷயங்களில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. ராசிநாதன் நீச்சமாக இருந்தால் ஒரு பெரிய பேராசை போன்ற அமைப்புகள் ஒரு தூண்டில் போடப்பட்டு அந்த தூண்டில் மூலமாக ஒரு ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எப்போவுமே வாட்ஸ்அப்பில் இருக்கிறேன், எப்போவுமே இன்ஸ்டாகிராமில் இருக்கிறேன், எப்போவுமே ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நிலையில் எதிர் அமைப்புகள், எதிர்பாலினத்தவரால் ஏமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு, காதலில் ஏதாவது முரண்பாடுகள் வரக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவிக்குள்ள பிணக்குகள், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கும். ஆகவே எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக தான் இருக்கணும். ஆனால் ஒன்று, ராசிநாதன் நீச்சமானாலும் அவர் குருவின் பார்வையில் இருப்பதால் அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதுவும் இல்லாத நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, என் நண்பர் இவருக்காக போய் நான் நின்னேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களில் எதுவும் நிற்க தேவையில்லாத ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு.